கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் 113ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் சத்தமாக எடுத்து வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் சிறியவனே புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தம்ம ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை மிக மோசமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் மிக மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லையே, என்னை ஆதரிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லையே, நான் தள்ளப்பட்ட நிலைமையில, உடைக்கப்பட்ட நிலைமையில எனக்கு யாராயிலும் ஒருவர் ஆதரவை கொடுப்பார்களா, என்னை உயர்த்துவார்களா என்று கண்ணீரோடு கடந்து வந்தால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உன்னை உயர்த்தி அழகு பார்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உலக மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு செகண்ட்ல மறைந்து போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக வாழ்க்கிற வாழ்க்கையில அவர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்குது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியவில்லை, நான் உருக்குலைந்து போயிருக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடந்து வருமா என்று கண்ணீரோடு நீங்க வந்திருப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த காலை நேரத்தில் உனக்காக திறக்க, அடைந்து போன ஆசீர்வாதங்களை உனக்கு திறக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி மனுஷன் அடைக்க போறதில்ல. நல்ல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் வாசல்களை திறக்க போகிறார், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை திறக்க போகிறார், குடும்பத்துல சூழ்நிலையை மாற்ற போகிறார், குடும்பத்துல நெருக்கங்களை மாற்ற போகிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அத்தோனியா என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தான் ராஜாவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? He want to become a king என்று நினைக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் நான் ராஜாவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான். நம்ம எல்லாருடைய இருதயத்தில் அதான ஒரு ஆசை இருக்கும், நான் உயர்வான இடத்துக்கு வரணும், என் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துக்கு வரணும், என் சூழ்நிலைகள் மாறணும், என் நெருக்கங்கள் மாறணும். எல்லாருடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் தான், நான் மேலான இடத்திற்கு வரணும். அதோனியாவும் இதே காரியத்தை நினைக்கிறார். இந்த காரியத்தை நாத்தான் ஒரு காரியத்தை செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே பர்ஷேபாவுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய காதுகளே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஐயா அம்மா இப்படி ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது, அதனால என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக ராஜாவிடத்திலே போய் சில காரியங்களை பேசுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த பர்ஷேபாலும் போகிறார்கள், போய் சொல்லுகிறார்கள், ஐயா இப்படியாக அதோனியா ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர் அல்லவா, சாலமோனை தான் ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, ஒருவேளை இந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து விட்டால் எங்களை குற்றவாளிகளாக மாற்றி விடுவார்கள். எப்படி மாத்திடுவாங்க? எங்களை குற்றவாளிகளாக மாத்திடுவாங்க. அதனால ஒரே ஒரு காரியத்தை பண்ணுங்க, என்னுடைய குமாரனாகிய அந்த சாலமோனை நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது. யாருக்குள்ளால? அதோனியாவுக்கும் சாலமோனுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல சின்ன சின்ன வேலையை ஈஸியா வாங்கிடலாம், ஆனா ராஜாவாக ஒரு கலெக்டராக மாறும்னு சொன்னா தேவனுடைய கிருபை இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை சாலமோனுக்கு மேல இருந்தது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே கிருபை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்களை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து எப்படி சாலமோனை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினாரோ அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்களையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி, நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஹalleluya. தாவீது இந்த காரியத்தை கேள்விப்படுகிறார். காரியங்கள் எல்லாம் நடந்து முடிக்கிறது. அவர் செய்கிற ஒரு காரியம், சாலமோனை இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றுகிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாற்றும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் உங்க சூழ்நிலையை மாற்றும்படியாக விரும்புகிறார். நீங்க போய் கொண்டு இருக்கிற பாதையில எத்தனையோ போராட்டங்கள் எண்ணிக் கொண்டு இருக்கிறீர்களே, போய் கொண்டிருக்கிற பாதையில எத்தனையோ பிரச்சனை நின்றுட்டு இருக்கிறீங்களே, சாலமோனை ஆசீர்வதித்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை மாத்திரமல்ல, இந்த சபையை மாத்திரமல்ல, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் தேவனுடைய மகிமை உங்களை பின்தொடர்ந்து உங்களை பெரியவனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 4 அனுபவங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். சாலமோன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஒரு ராஜாவாக மாறுவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த 4 அனுபவங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்க வாஞ்சையா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரி கழுதையின் மேல் ஏற்றுங்கள். போதுமா? தேங்க்யூ. நல்ல ஒரு காரியத்தை பாருங்கள். சாலமோனை இப்ப ராஜாவாக மாற்றணும். இப்ப என்ன பண்றாங்க? முதல்ல ராஜா ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. இந்த சாலமோனை எதுக்கு மேல ஏத்தணும்? கோவேரி கழுதைக்கு மேல ஏத்தணும். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ராஜா அரண்மனையில ராஜா பயணம் செய்கிற ஒரு விலங்கு பேர் என்ன தெரியுமா? குதிரை. என்ன எதுல பிரயாணம் பண்ணுவாங்க? குதிரையில தான் போவாங்க. ஆனா சாலமோனை எதுக்கு மேல ஏத்துறாங்க? கழுதைகளுக்கு மேல ஏத்துறாங்க. இன்னைக்கு ரோட்ல ஒரு கழுதை போச்சுனா என்ன சொல்லுவோம்? வாவ், ரொம்ப அழகா இருக்குது, ஓ எவ்வளவு பெரிய கழுதை அப்படின்னு சொல்லுவோமா? சி, இதெல்லாம் ஒரு மிருகமா? தேவையில்லாத மிருகம், இதெல்லாம் உருப்படாத மிருகம், இதெல்லாம் இந்த உலகத்திற்கு பயன்படாத மிருகம். ஆண்டவர் சொல்றாரு, யாரு பயன் இல்லையோ அவர்களை பயனுள்ளவர்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம் நீ யூஸ்லெஸ் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம் நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம் உன் குடும்பம் நாசமா போகும்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தை உயர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. சாலமோன் கடந்து வந்த முதல் அனுபவம் என்ன தெரியுமா? அவனை ஒரு கழுதையின் மேலே ஏற்றுகிறார்கள். கழுதை எதை காண்பித்து தருகிறது தெரியுமா? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள பெருமை என்கிற ஒரு பிசாசு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். பெருமை நிமித்தமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விழுந்த ஒரு சாபமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானும் என்றால் என்னை உருவாக்கின தேவன், என்னை தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை உயர்த்துகிற தேவனை நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு பல நேரத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கோம் தெரியுமா? என் ஆள்பலம் நல்லா தெரியுமா? என் பணபலம் நல்லா தெரியுமா? நான் வச்சிருக்க வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? உலக பிரகாரமான காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எதை விரும்புகிறார் தெரியுமா? உன்னை மாற்ற வேண்டுமானால், ஒரு சாலமோனை அபிஷேகம் பண்ணின தேவன் உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டுமானால், யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ, யாரு தேவ சமூகத்திலே தன்னை உடைத்து போடுகிறார்களோ அவர்களை தேவன் ராஜாவாக அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரத்தில் ஆசீர்வாதம் தடையா போறதுக்கு காரணம் தெரியுமாமா? பல பெருமைகள், பிள்ளைகளை குறித்த பெருமை, என் காரியங்களை குறித்த பெருமை, நான் வச்சிருக்கிற நிலம், இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபம் ஒரு நாளும் மாறி போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹalleluya. பாஸ்டர் எல் ஜோசப் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது
அவருடைய பிரசங்கத்துல ஒரு வார்த்தையை சொன்ன. என்ன வார்த்தை தெரியுமா? ஜெபிக்கிற மனிதன் செத்து போகலாம், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் செத்து போவதல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற நம்ம செத்து போகலாம், நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க 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 அந்த ஜெபம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. தாழ்மை ஒருவனுக்குள்ள இருக்குமே ஆனால், ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறேன்ப்பா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்னை பார்த்து இகழ்ந்து பேசினாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி தன்னைத்தான் யாரு தாழ்த்துகிறார்களோ, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபையை அருளுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கரங்களை மேல உயர்த்தி ஹalleluya. இந்த கழுதையினுடைய இரண்டாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். எப்படி நடக்கும்? ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குது. வேகமா குதிரையை போல குடுகுடு குடுகுடுன்னு ஓடாது. இது எப்படி தான் நடக்கும்? பொறுமையா தான் நடக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவ சபைக்கு வந்தவுடனே ஆசீர்வாதம் நடந்துடணும். என்ன நடந்துடணும்? இன்னைக்கு ஒரு கைவலியோடு வந்தா ஆராதனை முடிகிறதுக்குள்ள எனக்கு என்ன மாறிடணும்? இல்லனா இந்த சபை சரியில்லை, இல்லனா என்னது ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லை. ஆண்டவர் இன்னைக்கு மிக தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். யாரு தேவ சமூகத்துல காத்திருக்க வாஞ்சையா இருக்கிறீங்களோ, மிக தெளிவாக ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் உங்களை புதிய பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு புறாவும் ஒரு எறும்பு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. யாரெல்லாம்? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒரு புறாவும் ஒரு எறும்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் இந்த புறா இந்த எறும்பை பார்த்து கேட்டுச்சு, எறும்பு நம்ம இன்னைக்கு ஒரு போட்டி வைப்போம், இந்த போட்டியில யார் இந்த மலையின் உச்சில சீக்கிரம் போய் சேர்றாருன்னு போட்டி வைப்போம் அப்படின்னுச்சு. எறும்பால நடக்க முடியுமா மலை உச்சிக்கு மேல? முடியாது. ஆனா இந்த எறும்பு சொல்லுச்சு, ஏய் நீ சாதாரணமான நினைக்கலாம், ஆனா நீ எடை போடுறது மாதிரி ஆளு நான் கிடையாது, சின்னதா இருந்தாலும் எனக்குள்ளேயும் திறமை இருக்குன்னு சொல்லுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya. புறா ஒரு பக்கம் சொல்லுச்சு, நான் பாரு இன்னும் 2 செகண்ட்ல பறந்து அந்த மலை உச்சில போய் உட்கார்ந்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா வட்டையிடுற பாரு அப்படின்னுச்சு. பந்தயம் ஸ்டார்ட் ஆச்சுது. எறும்பும் நடக்க ஆரம்பிச்சது, குடு 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 நடக்குது. இந்த புறா ரொம்ப அழகா ரொம்ப வேகமா பறந்து 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 அந்த மலை உச்சிக்கு வந்து விட்டது. மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. சரிடா இனி இந்த எறும்பு மேல வரவே செய்யாது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு சரி கீழே போவோன்ட்டு மேல இருந்து கீழே பறந்து வருது. கீழே பறந்து வரும்போது தான் ஒரு காரியத்தை பார்க்குது. நம்ம ஆள் விடாமுயற்சியா நடந்துட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாரு? கீழே இருந்து நடந்துட்டே இருக்கிறாரு. இது பார்த்து சிரிக்குது. எல்லாம் பாத்தியா, நான் எவ்வளவு அழகா சீக்கிரம் மேல போயிட்டேன், மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரட்டுமா, இன்னும் 4 ரவுண்ட் என்னால வர முடியும், பாரு நீ அவ்வளவுதான் க்ளோஸ், வாழ்க்கை முடிஞ்சது, மேல வரதுக்குள்ளால உனக்கு ஆவியே இருக்காது அப்படின்னுச்சு. இந்த புறாவும் அப்படியே பறந்து போயிட்டு இது எறும்பு நடக்க நடக்க ஆரம்பித்தது. சில நாட்கள் கழிந்தது. 2-3 நாட்கள் கழித்து மறுபடியும் நண்பனை தேடி அந்த புறா வந்தது. இப்பொழுது அந்த எறும்பு எங்க இருக்குது தெரியுமா? மலையின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. அந்த புறா அந்த எறும்பை பார்த்து கேட்டது, எறும்பே எவ்வளவு நாள் எடுத்தது என்று கேட்டது. அந்த எறும்பு சொல்லுச்சு, I took 4 days to reach this hill. இந்த மலை உச்சிக்கு வருவதற்கு எனக்கு 4 நாட்கள் எடுத்தது என்று சொல்லுச்சு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, லேட் ஆனாலும் ஆண்டவர் என்னை கொண்டு வருகிற இடத்திற்கு அவர் கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நாட்கள் தாமதிக்கலாம், ஆசீர்வாதத்தின் நாட்கள் தாமதித்து போகலாம். எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யாரு தேவனுக்குள்ளே இருக்கிறார்களோ, யாரு தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறார்களோ, யாரு தேவனை ஆராதிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் வேறு மனுஷனாக மாற்ற, உயரத்திலே கொண்டு வர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நல்லா 2 கரங்களை தட்டி நல்லா விடுதலையோட சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு பல நேரத்துல காத்திருக்க விருப்பம் இல்ல. தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று காத்திருக்க விருப்பம் இல்ல. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுவார்கள். 5 நிமிடத்துல சாப்பாடை செஞ்சிடலாம், ஆனா 5 நாள்ல உயிர் போயிடும். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென்.
ஆனா வீட்டுல செய்யற சாப்பாடு செய்யறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். ஆனா இந்த உலகத்துல 80 வருஷம் வாழலாம். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருக்கிறவனை அவர் வேறு மனுஷனாக மாற்றி உயரங்களே கொண்டு அமர்த்த நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்புகிறான். வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய பெருமைகளை சொல்லுகிறான். அவனுக்குள்ள என்ன இருக்குது? பெருமை. ராஜா எனக்கு அதை கொடுத்தார், என் பிள்ளை எப்படி தெரியுமா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, என் சூழ்நிலை என்ன தெரியுமா, தன்னுடைய பெருமைகளை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது யூதர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். மொர்தெகாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? சாக்கு துணியை போர்த்தி கொண்டு அவன் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு யாரு தாழ்மையோடு இருக்கிறீங்களோ உங்க தாழ்மைக்கு கர்த்தர் பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான். ஹalleluya. மொர்தெகாய் தாழ்மையோடு உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா கேள்விப்படுகிறார், யார் என்னுடைய வாசல்ல உட்கார்ந்து இருப்பது? அந்த இரவு அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. சத்தமா சொல்லுங்க அவர் ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனை மனுஷன் அவனுக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு ஆண்டவர் தூக்கத்தை கொடுப்பான். சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. உங்களுக்கு விரோதமா எத்தனை மனுஷன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவங்கள தூங்க விட மாட்டாரு. ஆனா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவர் நாளாகம புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். படிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாக 2 பேர் கொலை செய்யும்படியாக வந்தார்கள். அதை மொர்தெகாய் சொல்லிக் கொடுத்து தங்களுடைய உயிரை காப்பாற்றின அந்த காரியத்தை வாசிக்கிறார்கள். வாசித்தோன்னா ராஜா கூட இருக்கிற மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறார், எப்பா மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்தியா? மொர்தெகாய் இவ்வளவு நன்மையை செய்திருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு எதுவுமே செய்யலப்பா, இதுவரைக்கும் எந்த நன்மையும் செய்யல. அந்த நேரத்தில் ஆமான் உள்ளே வருகிறான். ஆமான் இடத்துல கேட்கிறார், இந்த ராஜாவுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். ஒன்னு ஆமான் சொல்றாரு, அவனை நல்ல குதிரையில ஏற்றி ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஊரு ஃபுல்லு சுத்திட்டு வரணும் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? ராஜாவுடைய சட்டையை போட்டு ராஜாவுடைய குதிரையில உட்கார வச்சு இந்த ஊர் முழுசு சுத்திட்டு வரணும் அப்படிங்கிறாரு. போயிட்டான். அடுத்த நாள் ராஜா சொல்றாரு, எப்ப அந்த மொர்தெகாயை கூட்டிட்டு வா, நீ அவனுக்கு விரோதமா எவ்வளவு செய்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ எதை சொன்னாயோ அதை மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ ஆமானுடைய இருதயம் என்ன சொல்லும்? நான் அவனுக்கு எவ்வளவு விரோதமா செஞ்சேன், நான் அவனுக்கு எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், நானா அவனை கூட்டிட்டு போக வேண்டும். ஆனால் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, மொர்தெகாயை உயர்த்துவது தேவனுடைய கிருபையாக இருந்தது. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. மொர்தெகாயை கொல்லணும்னு திட்டம் திட்டிட்டு இருக்கிறான். ஆனா அவனை கொண்டே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் மனுஷன் உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாய் மனுஷன் பல காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை கொண்டே, அந்த ஜனங்களை கொண்டே, அந்த எதிரிகளை கொண்டே, அந்த பெலிஸ்தனை கொண்டே உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அந்த ஆமானுடைய கரங்களிலே ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். எப்ப செய்யறாரு தெரியுமா? தன்னுடைய இருதயத்துல உடைச்ச, ஆண்டவரே என்னுடைய பெருமையை நான் காட்ட விரும்பலப்பா, நான் தாழ்மையாக வாழ விரும்புறேன் ராஜா. ஆண்டவரே என்னுடைய இதயத்தை உடைத்து உம்முடைய சமூகத்துல என்னுடைய பெருமைகளெல்லாம் கலத்தி போடுறேன்ப்பா, உண்மை உள்ள மனுஷனாக வாழுகிறேன் என்று தன்னை யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து பிதாக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த ராஜரீக காரியத்தை நாம் அடைய வேண்டுமானால், வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமானால் நாம் கடந்து வர வேண்டிய முதல் காரியம் என்ன? பெருமையை தூக்கி போடணும். சத்தமா சொல்லுங்க, எதை தூக்கி போடணும்?
பெருமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே மனத்தாழ்மையாக உம்மோடு வாழ்கிறேன் ராஜா, என்னுடைய இருதயத்தை உடைத்து கொடுத்து உண்மையாக உம்முடைய சமூகத்துல உண்மை மாத்திரம் தேடுகிறேன் என்று யாரு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. வேகமாக இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு அனுபவம் கீகோன் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குது? சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 ஆறுகள் புறப்பட்டு வருகிறது. அதனுடைய 2வது ஆறுடைய பெயர் என்னது? கீகோன். இதனுடைய ஆழமான சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மூல பாஷையிலே கீகோன் என்பதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாய்ந்து ஓடுவது என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? மூல பாஷையிலே கீகோன் என்பதற்கு பாய்ந்து ஓடுவது என்ற அர்த்தம். அந்த பாய்ந்து ஓடுற ஆறு எதை சுற்றி சுற்றி ஓடுகிறது தெரியுமா? ஒரு அழகான ஒரு இடத்தினுடைய பெயர் போட்டிருக்கிறது, எத்தியோப்பியா என்று போட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, என்ன ஊரு? எத்தியோப்பியாவை இது பாய்ந்து ஓடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியா என்பதற்கு மூல பாஷையிலே ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென் ஹalleluya. இப்போ இந்த கீகோன் ஆறு எதை சுற்றி ஓடுகிறது? வெளிச்சத்தை சுற்றி ஓடுகிறது. வெளிச்சம் யாருதான்? நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க. யார் இந்த இயேசு கிறிஸ்துவை சுற்றி சுற்றி வாராங்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு யாரு இந்த சபையை சுற்றி சுற்றி வாரீங்களோ, தேவ சமூகத்துக்கு வாஞ்சையோடு வாரீங்களோ, யார் இந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பாய்ந்து வாரீங்களோ, உங்க குடும்பத்தை உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எங்க அம்மா டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில அவங்கள ஸ்கூல்ல கொண்டு விடுறதா என்னுடைய வேலை. அப்போ காலில் விடும் பொழுது என்னுடைய போற வழியில ஒரு கோயில் வந்து இருக்கிறது. நான் சில நாட்கள்ல பார்த்திருக்கிறேன், சிலர் இந்த செருப்பெல்லாம் கலத்தி போட்டுட்டு அந்த கோயிலை சுத்தி சுத்தி வருவான். உண்மையா சொல்றேன், அவனுக்கு இருக்கிற பயமும் பக்தியும் நமக்குள்ள இருந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஜெனரேஷனையே ஆண்டவர் மாத்தி இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஒருவேளை அவன் சேவிக்கிற ஆண்டவர் வேறவா இருக்கலாம், ஆனால் நான் பார்த்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது, அவனுக்குள்ளே ஒரு பக்தி இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள பக்தி குறைந்து போய் இருக்கிறது. சபைக்கு வாங்கய்யா, ஏன் இன்னைக்கு சபைக்கு வரல? ஒண்ணு இல்ல பிரதர், இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல கல்யாண வீடு. என்ன வீடு? கல்யாண வீடா இருக்கட்டும், சடங்கு வீடா இருக்கட்டும், காது குத்து வீடா இருக்கட்டும், எந்த வீடா இருக்கட்டும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த சபைக்கு யார் முதலத்தை கொடுக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இரண்டாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய ஆட்களை பார்த்து சொல்லுகிறார், சாலமோனை அழைத்து கொண்டு அந்த கீகோனுக்கு கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். கீகோன் என்பதற்கு மிக அழகான அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த வெளிச்சமாகிய தேவனை சுற்றி வருகிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்க, சூழ்நிலைகளை மாற்ற, கட்டுகளை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும். தேவனுடைய சமூகத்தில் காலையில் 9:45 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு வந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அடுத்த வாரத்தில் 9:30 மணினா 9:15 வந்திருக்கணும். கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன். ஆமேன் சொன்னது போதும். கொஞ்சம் கையை கொடுத்து அடுத்த வாரம் உங்களை பார்க்கணும். எத்தனை மணிக்கு பார்க்கணும்? சொல்றது கஷ்டமாக தான் இருக்கணும். பார்க்கலன்னா அடுத்த முறை அடித்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:15 இங்கே உள்ள வந்திருக்கணும். ஹalleluya.
வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நீங்க நினைப்பதை காட்டிலும், நீங்க எண்ணுவதை காட்டிலும் அவர் பல மடங்கு உங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இரண்டாவது அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கீகோன் என்கிற அனுபவம் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், give the first priority to the church of God. தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க, தேவனுடைய சபைக்கு முதலிடத்தை கொடுங்க, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு முதலிடத்தை கொடுங்க. என்னைக்கெல்லாம் இந்த சபையில ஆராதனை நடக்குதோ இதே காட்டில் இன்னும் 10 மடங்கு கூட்டம் வரணும். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அடுத்த முறை வரும்போது பக்கத்து வீட்டுல ஒரு ஆளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வரணும். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். ரொமேனியா தேசத்துல ரிச்சர்ட் என்று ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த நாட்கள்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி பயங்கரமாக இருந்தது. அப்பொழுது கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்களை இணைந்து ஒரு காரியத்தை செய்தார்கள். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அந்த காலத்திலே ஸ்டாலின் என்று ஒரு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனை தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திலே தேவ பிள்ளைகளும் கம்யூனிஸ்டத்தில் இருக்கிறவங்களை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரிச்சருடைய மனைவி சொல்லுகிறார்கள், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது சொல்றாங்க, கண்ணீர் வடித்து விட்டு சொல்றாங்க, இருதயம் உடைகிறதே. உடனே ரிச்சர்ட் சொல்றாரு, அம்மா நான் இப்பொழுது எழும்பி இயேசு மட்டும்தான் ஆண்டவர், இந்த ஸ்டாலின் ஆண்டவர் அல்ல, இவனை நம்பாதே என்று சொன்னால் நீ கணவனை இழந்து விடுவாய் என்று சொல்லும் பொழுது இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த கோழையா நீ செத்து போறதை காட்டிலும் ஒருவேளை நீ எழும்பி சொல்லி வீரமா செத்து போனா நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்களா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ரிச்சர்டுக்குள்ள இருதயங்கள் உடைக்கப்பட ஆரம்பித்தது. உடனே எழும்பினார். எழும்பி அந்த கூட்டத்தில் இருக்க ஜனங்களை பார்த்து சொன்னார், இவர் தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவர் மாத்திரம் தான் ஜீவன் உள்ளவர், அவர் மாத்திரம் தான் விடுதலையை தருகிறவர், அவர் மாத்திரம் தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இவருக்கு மேல ஒரு கண்ணோட்டத்தை வைத்தார்கள். இவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் வீட்டில இருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவரை திடீர்னு ஒரு கார்ல கருப்பு கலர் துணியை மூஞ்சில போட்டு அவரை வேகமாய் கடத்தி கொண்டு போகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவரை குறித்து சொன்னால் சில நேரத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறனால சில நேரத்தில் வாழ்க்கையில் தோல்விகள் வரதான் செய்யும். ஆனா யார் ஆண்டவர் எந்த சூழ்நிலை கைவிடாம எந்த நெருக்கம் வந்தாலும் ஆராதிக்கிறப்பா, எந்த போராட்டம் வந்தாலும் துதிக்கிற ராஜா, எந்த சூழ்நிலையிலுமே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ரிச்சருடைய வாழ்க்கையில கடத்தி கொண்டு போனார்கள். கம்யூனிஸ்ட் கையில கொடுக்கிறார்கள். 7 ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருக்கிறார். சிறைக்குள்ளே அவர் எழுதின புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த 7 வருடங்களும் அவர் படாத அடிகள் இல்லை, அவர் படாத பாடுகள் இல்லை, சரீரத்தில் காயம் இல்லாத இடங்கள் இல்லை. ஜெபித்து கொண்டே இருந்தாராம். எந்த சூழலும் தேவனை விட்டு விடாமல் தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தாராம். 7 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு விட்டாங்க. வீட்டுக்கு விட்ட பிறகு அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் இப்படி தவறுதலா பேசுறாங்களோ ஸ்ட்ரைட்டா போய் சொல்லுவாரு, நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தெய்வம் அல்ல, இயேசுதான் உண்மையான தெய்வம். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. மறுபடியும் பார்க்கிறாங்க, இவனை விட்டா சரிபடாதுன்னு சொல்லி மறுபடியும் 7 வருடங்கள் அவரை சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள். அவருக்கு கொடுத்த சில தண்டனைகளை நான் சொல்லிட்டு வேகமா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகணும்னு ஆசைப்படுறேன். கொடுத்த தண்டனை எப்படி தெரியுமா? அடியும் உதையும் இல்ல, டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைகீழ கட்டி தொங்க விடுவாங்களாம். எப்படி தொங்க விடுவாங்க? தலைகீழ கட்டி தொங்க விடுவான். 2வது நாள் ஒரு சின்ன ரூமுக்குள்ளால 4 பக்கங்களும் பயங்கர பெரிய ஆணிகளை அரைந்து வைத்து இவரை உள்ள அனுப்பிடுவான். இவனால உட்காரவும் முடியாது, எழும்பவும் முடியாது, நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. ஏறத்தாழ 7 நாட்கள் இந்த வேதனை அவன் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளெல்லாம் இப்படி தூக்கி போட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இயேசுவும் தேவையில்ல, சபையும் தேவையில்ல, ஆண்டவரே நீர் என்ன சொல்றீரோ அந்த வழியே போறேன்னு பின்னாடி போயிடுவோம். ஆனா ரிச்சர்ட் உம்ரான் இந்த நேரத்திலும் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்க கெபியிலும் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya.
இவனை ஒரு மனுஷன் அடிச்சுட்டே இருக்கிறான், இவனுக்காக தனியா ஒரு போலீஸ கொடுத்திருக்கிறாங்க. அவன் 24 மணி நேரம் இவரை சித்திரவதைப்படுத்திட்டே இருக்கிறான். அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு இரும்பு ராட பயங்கரமா தீயில போட்டு படுக்க வைத்து சரீரத்துல குத்துவார்களாம். ஒரு பக்கத்துல குத்தும் பொழுது அடுத்த பக்கம் வழியாக அந்த இரும்பு ராடு வெளியே வருமா. எப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சிருக்காரு தெரியுமா? இங்கிலீஷ்ல அந்த புக்குடைய பேர் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்று இன்னைக்கும் இந்த கிறிஸ்தவ புஸ்தக கடைகளில் நம்ம அதை வாங்க முடியும். எனக்கு அவரை வச்சு படமே எடுத்திருக்கிறாங்க. எனக்கு யூடியூப்ல போயிட்டு ரிச்சர்ட் உமரான் மூவி என்று போட்டால் அப்படியே சரித்திரத்தை இன்றைக்கு ஒரு படமாக எடுத்திருக்கிறார்கள். நெருக்கத்தை அனுபவித்தார். அங்க இருக்க கம்யூனிசம் காரங்க பாக்குறாங்க, இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்படாதுன்னு ஒரு நாள் மனைவியை கூட்டிட்டு வராங்க. அவர் இருக்கிற அந்த சிறைச்சாலையின் பக்கத்துல மனைவியை போட்டு அடிக்கிறாங்க. மனைவி அழுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே ஏன் இந்த வேதனைகள் ராஜா, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கங்கள்? அந்த நேரத்திலும் கூட ரிச்சர்ட் சொல்லுகிறார், தேவன் இந்த சூழ்நிலையை வெற்றியாக மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, என் தேவன் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். ரிச்சர்ட் சொல்லிட்டே இருந்தாரு, தேவன் மாற்றுவார் மாற்றுவார் மாற்றுவார். நேசிக்கிற பையன் வயது 8 வயது, அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் அந்த தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக கட்டி போட்டு அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள். ரிச்சர்ட் அப்பவும் சொல்றாரு, என் இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அடித்தடித்து பார்க்கறாங்க, எந்த மாற்றமும் இல்ல. இவன் மாறுறது மாதிரியே தெரியல. மண்டையில ஒரு அடி போட்டாங்க பாருங்க, அந்த பையன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். தண்ணியை கொடுத்து எழுப்புறாங்க. அப்போ வார்த்தை சொல்றான், மகனை பார்த்து சொல்றாரு, மகனே கவலைப்படாத, நான் இயேசு மறுதளிச்சிடுறேன். மகன் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், அப்பா இந்த போராட்டங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் 1/2 மணி நேரம் தான் நான் உயிரோட இருப்பேன். நீங்க ஆண்டவரை நம்புங்க, பரலோகத்துல நாம சந்திப்போம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 1/2 மணி நேரத்தில் அவருடைய தலையை உடைத்தார்கள். ரிச்சர்டுக்கு முன்பதாக தன்னுடைய நேசிக்கிற பிள்ளையுடைய தலை உடைக்கப்பட்டது. ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. அப்போ அதே போலீஸ், அவனுடைய தலையை உடைத்த போலீஸ் அந்த கதவை திறந்து உள்ளே வருகிறார். வந்து கேட்கிறார், எல உனக்கு மண்டையில அறிவில்லையா? உன் பிள்ளை செத்து போயிட்டா இருந்தாலும் ஜெபம் பண்ற, உன் மனைவி சாகது கிடக்கிறா ஜெபம் பண்ற, உன்னை இவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாலும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இப்ப யாருக்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்டான். இவர் சொன்னாரு, I am praying for you, உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம். இந்த போலீஸ்காரனுக்கு திகைத்து போனான். இவ்வளவு அடி அடிச்சிருக்கேன், மனைவியை கொலை செய்கிற லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறேன், பிள்ளைய கொலை பண்ணிட்டேன், இருந்தாலும் அவன் இயேசுதான் மெய்யான தேவன், எனக்காக ஜெபிக்கிறானே, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்ல ஆரம்பித்தானாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்து இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அவர் இறக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போகிறேன், உங்களையும் பார்க்க ஆசைப்படுறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை இந்த உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், நான் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பேன். என்ன சிங்க கெபியில போட்டாலும், சூளும் நெருப்புல தூக்கி போட்டாலும், நான் தேவனை ஆராதித்து கொண்டிருப்பேன் என்று யார் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றி உயர்த்தி அழகு பார்க்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை நெருக்கம் வந்தாலும், யார் அந்த வெளிச்சமாகிய தேவனை பின்பற்ற விரும்புகிறீர்களோ, அவரை முழுமையாக பற்றி கொள்ள விரும்புகிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்க துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா தான் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுமா, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு, நல்ல கைத்தட்டி, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
நல்ல சத்தமா கூற இல்லையே, கூற இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு நல்ல உற்சாகமா சொல்லுங்க, கூரை. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சத்தமா ஹல்லேலூயா. என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்க. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி தண்ணீரண்டை. Thank you Lord. Yes Jesus. தீர்க்கின்றார். நல்ல கை தட்டி சொல்லுங்க, சிங்க குட்டிகள். ஆமென். கூற இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டணு கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. ஆராதனை உமக்கே. கை தட்டி சொல்லுவோமா, ஆராதனை உம. எஸ் ஜீசஸ். ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள் நேரத்தில் உடைந்து போவதாக, எல்லா வல்லமைகள் நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா பில்லி சூனிய காற்றுகள், எல்லா வெறுமைகள், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் இந்த மாலை நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது எரிகோ தாழ்பாள்கள், ஹல்லேலூயா, எரிகோக்கள் உடைக்கப்படுவதாக. Thank you Jesus. ஆராதனை உமக்கே. கை தட்டி சொல்லுங்க, ஆராதனை உம. நல்ல வாய்களை திறந்து ஆராதனை உம. அந்த அபிஷேகம், பரலோக அபிஷேகம் நிரப்பட்டும், பரலோக அபிஷேகம். ஆராதனை உம. ஆமென். வல்லமை, அந்த தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக, பரிசுத்த வல்லமை ஊற்றப்படுவதாக. Thank you Jesus. நல்ல கரங்களை ரெண்டு தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Thank you Lord. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Oh Jesus, Jesus. Thank you Lord. Hallelujah. நல்ல விடுதலையோடு சொல்லுங்க, ஹalleluya. இரண்டாவதாக மிக அழகான ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். தேவனை மாத்திரம் நம்புங்க, தேவ சபையை விசுவாசியுங்கள், முதல் இடத்தை தேவனுக்கு கொடுங்க. இனி வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பதாக இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு தேவ சபையை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதல்ல தேவ சபைக்கு வந்துட்டு அடுத்து போய் பாருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சபையை யாரும் விட்டுறக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்ததாவது அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மூன்றாவதாக ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சாலமோனை அபிஷேகம் பண்ண கடவர்கள். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலரின் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய 2வது பகுதி விதமாக சொல்லியிருக்கிறது. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? நன்மை செய்கிறவராக இருந்தார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற இந்த மூன்றாவது ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள், தேவ சபைக்கு வருகிறவர்கள் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணினபடியால் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் பிறருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். கொஞ்சம் நல்லா தான் பக்கத்தில் இருக்கவங்க இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
நீங்க பிறருக்காக ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் அதை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு பிறருக்கு தீமையான காரியத்தை எண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையான காரியம் இல்ல, எத்தனை பேர் உனக்கு எதிரான காரியத்தை செஞ்சாலும் சொல்லுங்க, ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னைக்கு சின்ன தவறோ வாயில ஏதோ வார்த்தை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், உங்களை சொல்லல சிறர சொல்றேன், சபையில வந்து நல்ல அந்நிய பாஷை பேசுவான், ஆனா வெளியே போய் அவன் பேசுற பாஷைய காதுல கேட்டா தெய்வமே பாவம், அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் பிறருக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். இந்த சபையில் ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கோணலானவைகளை கர்த்தர் செவையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். யார் உங்களை குறித்து எதுவும் பேசிட்டு போட்டோம், யார் உங்களை குறித்து ஏளனமா பேசட்டும், யார் உங்களை குறித்து தவறுதலா பேசட்டும், எத்தனை பேசினாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உனக்கு முன்பதாக என் தலையை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஒப்பு கொடுத்திருக்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே இனி யாருக்கு விரோதமாகவும் எந்த மனுஷனுக்கு விரோதமாக நான் எழும்புறதில்லை, ஏனென்றால் நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அதே வசனத்தில் அடுத்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக எப்படி பண்ணிட்டு இருந்தாரு? சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில யார் அகப்பட்டு இருக்கிறார்களோ, போராட்டத்திற்குள்ள யார் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு கூட்டத்தை இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அந்த ஜனங்களாக கர்த்தர் உங்களை மாற்றும்படியாக விரும்புகிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையை பேசுறேன், தேவ சபைக்கு வருகிறேன், தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், உங்களுக்குள்ள இந்த ரெண்டு குணாதிசயம் இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்? பிறருக்கு நன்மை செய்யணும். துரோகம் செஞ்சிருக்கிறாங்களா பரவாயில்ல, இன்னைக்கு பார்க்குறோம் சபைகள்ல, உங்களை சொல்ல சில சபைகள்ல பார்க்குறேன், சொந்த அண்ணன் தம்பியா இருப்பான், சபைக்கு வரும்போது நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பான், ஆனா வீட்டுக்கிட்ட போனா அண்ணன் தம்பிட்ட பேச மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் வீட்டுல பாதி எனக்கு எழுதி கொடுக்கல. சபைக்குள்ள நல்ல ஆராதனை தான், சபைக்குள்ள பாட்டு பாடுறது நல்லா தான் இருக்குது, ஆனா வீட்டுக்கு போனா சொந்த சகோதரனிடத்துல அன்பு இல்ல, சொந்த பெற்றோரிடத்துல அன்பு இல்ல, சொந்த பிள்ளைகளிடத்துல அன்பு அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்து பார். நன்மை செய்யறதுனால ஒரு நாள் குறைந்து போவதில்லை. நான் ஒரு ஹோட்டல் போயிருக்கும் பொழுது ஒரு அழகான வார்த்தை எழுதி போட்டிருந்தார்கள். என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதில்ல, கெட்டு போறவன் ஒரு நாள் விட்டு கொடுப்பதில்லை. ஹalleluya. இன்னைக்கு விட்டு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில சண்டைக்கு வர்றாங்களா போயிட்டு போகட்டும், உனக்கு எதிராக வர்றாங்களா போயிட்டு போகட்டும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நிச்சயமா ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நீதிமானை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீதிமானை நாட்கள் தாமதித்தாலும் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பிசாசின் வல்லமையில் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்னா, ஒருவேளை ஒரு பிசாசின் போராட்டம் ஒரு இடத்துல இருக்குன்னா, நீங்க உள்ள போயிட்டாலே போதும், ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். புரியுறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. லேகியோன் ஒரு வார்த்தையை சொல்றார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏய் நான் பார்க்கிறதுக்கு தான் தமாதுண்டு போல இருக்கிறேன், ஆனா நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்குதா? வேத புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, I am not a single person, எனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி கூட்டமாக இருக்கிறது. லேகியோன் என்கிற பேருக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது கேட்டிருக்கீங்களா? லேகியோன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ரோம படையில ஃபர்ஸ்ட் பட்டாலியன், அதாவது போருக்கு போகிற முதல்ல நிக்கிற 1000 பேரை லேகியோன் என்று சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க?
அந்த போருக்கு போகிறதுல முதல்ல நிக்கிற 1000 பேருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்களை லேகியோன் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் லேகியோன் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் ஒருவன் அல்ல, நாங்கள் கூட்டமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை தான், அப்பாலே போ சாத்தான், அதோட போயிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வரலாம், உங்க குடும்பத்தில் நறுக்கத்தை கொண்டு வரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போன்னு சொன்னா அது போயிருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. The third experience, சாலமோனுடைய லைஃப்ல அவன் கடந்து வந்த 3வது அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்னால் ஒரு ராஜாவுக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன தெரியுமா? தான் மாத்திரம் வாழ்ந்தால் நினைத்தால் அந்த ராஜ்யம் உடைந்து போய்விடும். ஆனால் அவனுக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? நான் மாத்திரமல்ல, என்னுடைய இஸ்ரவேல்ல வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் உயர்த்தப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல பிறருக்காக மன்னித்து பாருங்கள், பிறரை மன்னித்து பாருங்கள். யாரை குறித்து எந்த காரியத்தையும் பேசாம, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை வேறு மனுஷனாக மாற்றும், இவர்களும் ரட்சிக்கப்படட்டும், இவர்களும் பரலோக ராஜ்யம் வரட்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபம் செய்து பாருங்கள். கர்த்தர் அவர்களை மாத்திரமல்ல, உங்களையும் வேறு மனுஷனாக மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்றீங்களா ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அதே வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அங்கே ஆசாரியனாகிய சாதேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி, எக்காளத்தை ஊதி, ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ராஜாவாகிய சாலோமோனை ராஜாவென்று வாழ்த்துங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் கடந்து வந்த 4வது அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. எக்காளத்தை ஊதுங்கள். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் எதிர்கொள்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம்தான் எரிகோ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் வருது. யாரை கூப்பிட்டு கேட்டாலும், ஏமா இவ்வளவு சங்கடமா இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிறீங்க, யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை. கல்யாண வீட்டுக்கு கூட இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்காது, ஆனா நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெரிய லிஸ்ட் இருக்கும். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். நல்ல கரங்களை மேல உயர்த்தி தான் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய லிஸ்டா இருந்தாலும் கர்த்தர் கிழித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையுடைய பேர் எரிகோ. இன்னைக்கு பல நேரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தடையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, தடையாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில தட ஒரு பிரச்சனையாவே இருக்குது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாருப்பா, 7 நாட்கள் அந்த கோட்டையை சுற்றி வாருங்கள். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த கோட்டை சாதாரண கோட்டை இல்லை, ஒரு பெரிய கோட்டை. முதல் நாள் ஆண்டவர் சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்? அழகா சுத்தி இருப்பேன். 2வது நாள் சுத்தி பார்ப்பேன், ஒரு கல்லாவது விழல. 3வது நாள் சுத்தி பார்ப்பேன், ஏல ஒரு சின்ன ஒரு கதவாது உடையல. அப்போ இனி எதுக்கு சுத்தணும், வீட்டில் படுத்து தூங்குவோம். ஹல்லேலூயா. நீங்க இப்படி யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்துருக்காரு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நல்லா 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா உண்மையா நானா இருந்தா முதல் நாள் கரெக்டா சுத்தி இருப்பேன், 2வது நாள் கொஞ்சம் மாத்தி சுத்தி இருப்பேன், 3வது நாள் இயேசுவை துதிச்சு என்னடா பிரயோஜனம், இவர் ஒன்னும் கேட்க மாட்டாரு, கல்லும் உடையாது கதவும் உடையாது, 7 நாள்ல என்ன கிழிச்சிட போதுன்னு உட்கார்ந்து இருப்போம். ஆனா யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எக்காளம் ஊதுவது என்பது மிக அழகான ஒரு அனுபவத்தை காட்டி தருகிறது.
தேவனுடைய வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும் தேவ வசனம், வேத வசனம் அதை உடைத்து எறிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படுகிறார். On the 7th day they blow the trumpets. அந்த ட்ரம்பட்டை ஊத ஆரம்பிக்கிறார்கள், எக்காலத்தை ஊத ஆரம்பிக்கிறார்கள், எரிகோ கோட்டையை சுற்றி வருகிறார்கள். எது இந்த இஸ்ரவேலருக்கு தடையாக இருந்ததோ அதை தேவன் சுக்குநூறாக உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 4வது அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் உனக்கு தேவன் பெயரில் இருக்குமானால் உனக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீ சமுத்திரத்துக்குள் போ என்று சொன்னார், அது இன்றைக்கு உடைந்து போகுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கரங்களை தட்டி விடுதலையோடு வாய்களை திறந்து நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. 4வது ஒரு அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனை ராஜாவா ஆக்குவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த 4வது ஒரு அனுபவம், எக்காலங்களை ஊத ஆரம்பித்தார்கள். இனி ஒரு எக்கால சத்தம் இந்த உலகத்திலே கடந்து வருக போகிறது. தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாக இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்தில் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன், என்னுடைய கண்களால அந்த இயேசு வருவதை நான் பார்க்க முடியும். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய சபைக்கு முதலிடத்தை கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியத்திற்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிருங்க. ஆண்டவரே, அந்த எக்காலம் ஊதும் பொழுது, அந்த சத்தம் என்னுடைய காதுல கேட்கும் பொழுது நான் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எக்காலம் என்பது விசுவாசத்தை காண்பித்து தருகிறது. தேவன் மேல நாம் வைக்கிற விசுவாசம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க அந்த வசனத்தை எடுத்தவர்கள், என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு யாரு கீழ்ப்படுகிறீர்களோ, யார் இந்த வசனத்தை உண்மையா நம்புறீங்களோ, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த உலகத்துல உங்களை மேன்மையாக வைப்பார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை அனுபவங்கள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் 4 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வச்சிருக்கிறார். முதலாவது என்ன சொன்னேன்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அனுபவம் என்னது? தாழ்மை, மனத்தாழ்மை. சங்கீதக்காரன் சொல்றது போல, என்னுடைய வாழ்க்கையில உங்களை மட்டும் உயர்த்துவேன் என்று சொன்னது போல தேவனை மாத்திரம் உயர்த்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். ஹல்லேலூயா. அவரை சுற்றி வருகிற அனுபவம், அவரை நம்பி இருக்கிற அனுபவம், அவரை சார்ந்திருக்கிற அனுபவம், இது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றுவார். 3வது அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறோம், அபிஷேகம். அபிஷேகம் 2 காரியத்தை காண்பித்து தருகிறது. முதலாவது என்ன சொன்ன? நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் வல்லமைகளை உடைக்கிற அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 4வது அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, எக்காலம் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. நாட்கள் தாமதமாகலாம், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்பி நம்பி தேவ சமூகத்துக்கு வர்றோம். ஆனால் நாட்கள் தாமதமாக போயிட்டு இருக்குன்னா ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க, ஆண்டவரை முழுசா நம்புங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் உங்கள் வருங்காலம் ஆசீர்வாதமாக மாறும். கரங்களை வைத்து சொல்றீங்களா ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. கரங்களை தட்டி சிங்க கேபியோ. தேங்க்யூ லார்ட். அவர் என்னை இன்னும் சத்தமா, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. இன்னும் சத்தமா கரங்களை தட்டி
சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. அப்படியே எழுப்பி நிற்போமா, எல்லாரும் எழுப்பி நின்று. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். கைத்தட்டி சொல்லுங்க. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நாளைத்தா. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். கரங்களை தட்டி. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா. நம்ம எல்லாரும் 2 கரங்களை தட்டி சொல்லுவோமா. சிங்க கேபியோ. தேங்க்யூ லார்ட். நிரப்புங்கப்பா, வேறு மனுஷனாக மாற்றும். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. இன்னொரு முறை. சிங்க கேபியோ. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை நிரப்பட்டும். அந்த தெய்வீக வல்லமை எல்லா கடன் பாரங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், சத்துருவின் கட்டுகளை உடைத்து போடுகிற நேரம் இது. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த வல்லமையை பெற்றுக்கொள், அந்த மகிமை பெற்றுக்கொள். தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பலத்தை பெற்றுக்கொள், அந்த புதிய பலனை பெற்றுக்கொள். ஹalleluya. வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹalleluya. தெய்வமே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஹalleluya. சிங்க கேபியோ சூளை நெருப்போ தேவன் என்னை காத்திடுவார். ஹalleluya. சிங்க கேபியோ சூளை நெருப்போ தேவன் என்னை காத்திடுவார். அல்ல கரங்களை தட்டி. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. இன்னும் சத்தமா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுங்க சத்தமா. கர்த்தரே என் பலன், எதற்குமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா. ஜெயம் கொடுக்கும். ஆமென். எல்லா தோல்விகளும் மாறட்டும், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் உடைந்து போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஆவியானவரே. நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும். ஆமென். இவனுக்கு தேங்க்யூ ஃபாதர். கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. வாழ்வழிக்கு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா 2 கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஏசப்பா. எல்லாரும் கண்களை மூடி இருக்க. ப்ளீஸ் எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. ஆண்டவரனோடு பேசினார் சொல்றவங்க மாத்திரம் வலது கரங்களை மேல உயர்த்துங்க. தேவ வசனம் என்னோடு கூட பேசி இருக்கிறது. கரங்களை பார்க்கிறேன், கரங்களை பார்க்கிறேன். இந்த வசனத்தை எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் ஆவியானவரே, எனக்காக நீர் பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பேர் பேராய் ஆசீர்வதியும் அப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ராஜாவாக மாற்றும்படியாக விரும்புகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல 2 கரங்களை மேல உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்து உம்மை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த
இந்த நாளிலும் செய்து கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த உம்முடைய ஊழியக்காரருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. நான் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி வாழவும், இந்த மேன்மையான அனுபவத்தை பெறவும். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் எதிர்கொண்டு போக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் தேவனோடு இருப்போம் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை அடைய ஆண்டவர் கிருபை செய்வீராக. எரிகோ எக்காலம் ஊதும்போது தகர்ந்து விழுந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை ஆராதித்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. உடைக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நன்மை செய்கிறவர்களாய், பிசாசை துரத்துகிறவர்களாய் வாழ கிருபை செய்வீராக. மன தாழ்மையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே காலம் கொடியது. இந்த கடைசி காலத்தில் உம்மையே சுற்றி வர கிருபை தாரும். அல்லேலூயா. தேவனையும் தேவ சபையும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்து ஆண்டவரே உம்மை சேவிக்கவும் ஜெபிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் விடுதலையோடு வாழ ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்கு நன்றி நன்றி நன்றி. செய்து கொடுத்த மகனையும் மனைவி பிள்ளைகளையும் தாயாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை செய்யக்கூடிய பலனையும் கிருபையும் பாதுகாவலையும் சுகத்தையும் தந்தருளும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. எல்லா கன மகிமை உமக்கே, துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் மணவாளன் இயேசு மணவாட்டியாய் மக்களை எடுத்துக்கொண்டு போக நாள் வரையில் சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு எல்லாரோடும் செய்து கொடுத்து இன்றைக்கு ஜனங்களை ஆசீர்வதித்த மகனோடு, குடும்பத்தோடு, ஊழியத்தோடு உம்முடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீத ஜெயம் அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென்.